பேசுனா என்னங்க? என்ன பண்ற? வாசல் பெருக்கி கோலம் போட போறேங்க. அடே, அதான் நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வந்திருக்கால, நீ இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிருக்க. யாரு சொல்றீங்க? தெரியலையா உனக்கு? என்னடி, அதான் தாலி கட்டி கார் ஷெட்ல ஒருத்தி கொண்டு வந்து வச்சிருக்கமே, அவளை தான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் அவகிட்டயே சொல்லு. இனிமே இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவ தலையில தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு பரிதாபப்பட்டு யாராவது வீட்டு வேலை செய்யறத பார்த்தேன், தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. புரியுதா? புரியுதுங்க. அவளை கூப்பிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட சொல்லு. சரிங்க. அடப்பாவீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? விடிய விடிய அந்த பொண்ணை தண்ணியை தூக்க வச்சு சித்திரவதை பண்ணீங்க. அது பத்தாதுன்னு இப்ப விடிஞ்ச உடனே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம திரும்ப வேலை செய்ய சொல்றீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவளை கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்றீங்க. அதுக்காக இப்படியாட பண்ணுவீங்க? அந்த பொண்ணு ஒரு மனுஷி தானே, பாவம். முத பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே இப்ப அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது நடந்து வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து யாருக்கு தெரியும்? ஏமா நிறுத்துமா, என்ன விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற. என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது பேசுன பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்புறம் என் மூத்த பொண்ணு காதலிச்சது உண்மைதான், காதலிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாமா. அத நீங்க சொன்ன போதுமா? உங்க பொண்ணு பொழுதன்னைக்கும் வாந்தி எடுத்து திரியறா. புள்ளைய பெத்த எந்த பொம்பளையா இருந்தாலும் வாந்தி எடுக்கிறத பார்த்தா சந்தேகம் வரதான் செய்யும். நீங்க ஒண்ணும் டாக்டர் இல்லையே, அவ வயித்துல புள்ள இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு. பாருமா, அப்படி நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னு வைங்க, அவ என் பொண்ணே கிடையாது. அந்த நிமிஷமே அவளை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன், இல்ல செத்து போயிடுவேன். போயா போ, உன் வீட்டு வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. இதுல சவால் வேற கேக்குதா? முதல்ல உன் பொண்ணு வயித்துல புள்ள இருக்கா இல்லையான்னு பாரு. வந்துட்டானுங்க, வாங்கக்கா, வந்த வேலைய பாப்போம். ஐயே, இதுக்கு பேரெல்லாம் ஒரு கோலமா? நல்ல பெருசா வரும்னு நினைச்சேன். நீ என்னமோ ஏதோ பொட்டு வச்ச மாதிரி சின்னதா கோலம் போட்டிருக்க. இந்த டிசைன் அவ்வளவுதான் வரும். அப்ப இன்னொன்னு போட வேண்டியதானே? வாசல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தேல்ல. இல்ல மாமா, உன் வீடு மாதிரி சின்னதுன்னு நினைச்சியா? அங்க வாசலே 2 அடி தான் இருக்கும். அங்க போடுற கோலத்தை தான் இங்கேயும் போடுவியா? இது பெரிய வீடு, நல்ல பெருசா வாசல் அடைச்சு கோலம் போடணும்ல. அது கூட உனக்கு தெரியாதா? போனா, கோலத்துல என்ன இருக்கு? என்ன ஏதாச்சும் அவார்டா தரப்போறோம்? விடு மாமா. என்ன மாமா, என்ன இது? என்ன திடீர்னு அவன் மேல உங்களுக்கு கரிசனம்? பாவம் பரிதாவெல்லாம் பாக்குறீங்களா அவன் மேல? ரொம்ப தப்பா இருக்கு மாமா. சரி விட, அவளே நைட் ஃபுல்லா தண்ணி எடுத்து டயர்டா இருக்கா. ஏற்கனவே அவ கையெல்லாம் வேற காயமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஐயே, நீங்க ஒண்ணு அதுக்கெல்லாம் கரிசனை காட்ட வேண்டாம். அவ இந்த வேலையெல்லாம் பண்ணாம தப்பிக்கிறதுக்காக சும்மா வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. சும்மா நீங்களும் அப்படியே அவளுக்கு பரிதாபப்பட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த கோலத்தை எல்லாம் மாத்திட்டு நல்ல பெரிய கோலமா போடு. என்ன? ஏய், என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா வாங்கக்கா, நீங்களே பாருங்கக்கா எப்படி சின்னதா கோலம் போட்டு வச்சிருக்கான்னு.
அதானே இவ்ளோ பெரிய வாசலுக்கு சின்னதா ஒரு கோலம் போட்டிருக்க. பாக்குறதுக்கு என்ன நல்லாவா இருக்கு? முடியலனா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. அக்கா பாவம்க்கா, நைட்டு ஃபுல்லா தூங்காம தண்ணி எடுத்திருக்கா. ஏங்கா வேணும்னு பெரிய கோலம் போடாம இருப்பாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. கொஞ்சம் பேசாம இரு. அக்காக்கா, என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். பெரிய கோலம் தானே, நானே போடுறேன். கோலம் நல்லா பெருசா இருக்கணும். அத போட தெரியுமா உனக்கு? நான் போடுறேன்க்கா. சரி சரி, சீக்கிரம் போடு. இப்ப நீ வந்து புதுசா பெரிய கோலமா போடு.